பங்குனி உத்திரம் நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தெய்வங்களோட பிறந்த நாள், திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் நாள் மகிழ்ச்சியை ரொம்ப அதிகரிக்கக்கூடியது. இந்த நாளில் தான் சிவவிஷ்ணுவோட புதல்வராக தர்மசாஸ்தா அவதரிச்சாரு. தென் மாவட்டங்களில் மக்கள் தங்கள் குடும்பத்தோட காடுகளில் இருக்கிற சாஸ்தா கோவில்களுக்கு இனியுமே போயிட்டு இருக்காங்க. சாஸ்தாவோட அவதார தினமான பங்குனி உத்திர நாளில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் விசேஷ பூஜை உண்டு. இந்நாளில் தான் லட்சுமி தாயார் பார்க்கவ மகரிஷியோட மகளா பூமியில பார்க்கவி அப்படிங்கிற பேர்ல அவதரிச்சாங்க. கைலாயத்துல சிவபார்வதி திருமணம் பங்குனி உத்திர நாளில் தான் நடந்துச்சு. இந்த திருமண கோலத்தை தான் சித்திரை விசு அப்படின்னு சொல்லிட்டு பொதிகையில அகத்தியருக்கு தரிசனமாக்கினாரு. ராமர் சீதா தேவியையும், லட்சுமணன் ஊர்மிளாவையும், பரதன் மாண்டவியையும், சத்ருகனன் சுருத கீர்த்தியையும் கைப்பிடிச்ச நாளும் இந்த பங்குனி உத்திரம் தான். முருகப்பெருமான் தெய்வானையை மனம் செய்த நாளும் இதுதான். அதனாலதான் பங்குனி உத்திரத்தை நம்ம ஒரு விசேஷ நாளா, நம்ம இனியுமே ஒரு மகிழ்ச்சி கொடுக்குற நாளா அதை நம்ம கும்பிட்டு வரோம். மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.